விஜய் வந்து அரசியல் வரத்துக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, இவரெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாரு, இவரெல்லாம் மாநாடு நடத்த மாட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அதே மாதிரி போற போக்குல இவரும் கமல்ஹாசன் மாதிரி போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜயை வந்து குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விஷயம்தான் அது. அதுக்கு அடுத்து விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்துருவார், விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த யதார்த்தம் தெரிந்த பிறகு விஜயை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுகிற ஒரு முயற்சி தான் இதெல்லாம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், பல நடிகர்கள் நான் அரசியலுக்கு வருவேன்னு அல்வா கொடுத்துட்டு கடைசியில் வராமையே போயிருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் ரஜினி. ஏன்னா ரஜினியோடு ஒப்பிடும்போது விஜய் வந்து எப்பயுமே நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டேலாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் அதை வெளிப்படுத்தினார், டப்புன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்களே அவர் நினச்ச மாதிரி செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஆனால் அப்படி அவர் செய்து நம்முடைய ஆட்சி அதிகாரம் பறி போயிடுங்கிற பயத்தில் தான் விஜயால் முடியாது, விஜயால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புகிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நண்பர் கேட்டார், விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் அவரால் நிர்வாகமே பண்ண முடியாது, நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்தால் அவர் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவார். ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதை வந்து காலம்தானே முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து பிறக்கும் போது எல்லாருமே பெரிய அரசியல் சாணக்கியனாக பிறந்தாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.